ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு அதில் நம்ம ஒரு 30 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த முழு மசாலாக்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம 3 வெங்காயத்தை நல்லா நீட்டு வாக்கில் அரிஞ்சு அதையும் சேர்த்துருக்கோம். 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு அதே மாதிரி 2 பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிருந்தோம். அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு. கூடவே கொத்தமல்லி கொஞ்சமாகவும் புதினா கொஞ்சமாகவும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்குங்க. எல்லாமே நல்லா வதங்கி வரும்பொழுது தக்காளி நம்ம இதே ஈக்குவல் ரேஷியோலேயே எடுத்துட்டோம். 3 தக்காளி எடுத்துருக்கோம். அதையும் நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கிளறி விடுங்க. நல்லா குழஞ்சி வந்த உடனே நம்ம முழுசாக வச்சுருக்கக்கூடிய மஷ்ரூம்ஸை சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஷ்ரூம் அதே மாதிரி இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ அரை எலுமிச்சம்பழத்தை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா கிளறுங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள். இதிலேருந்து தண்ணி விட்டுரும் நம்மளுக்கு மஷ்ரூம்லேருந்து. இப்போ இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. இதை நல்லா கிளறினதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி அப்படின்ற காம்பினேஷனில் தான் குக்கரில் நம்ம சேர்ப்போம். இப்போ நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாங்க. அரிசி நம்ம பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்தவுடனே நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நல்லா கிளறிட்டு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும்னு வெயிட் பண்ணுங்கள். கொதி வரும்பொழுது உப்பு மட்டும் டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைக்கு எத்தனை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பார்த்திங்கன்னா கிளறி விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி விசில் விட்டுக்கோங்க. நல்லா உங்களுக்கு விசில் வரட்டும். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம 2லேருந்து 3 விசில் நீங்கள் எப்போவும் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் தம்லேயே இருக்கட்டும். இப்போ ப்ரெஷர் எல்லாத்தையுமே நல்லா ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஃபுல் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே பிளேட்டுக்கு சர்வ் பண்ணுங்கள். அழகாக நீங்கள் ஆனியன் ரைத்தா கூட வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ஃபுல் மஷ்ரூம் பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.